வணக்கம். அர்ப்பணிப்பு ஏதோ கடமைக்கு செய்வதல்ல ஆசிரியர் பணி, அது ஒரு அர்ப்பணிப்பு. சன்மானம் பெற்றாலும் சரி, தன்னார்வ பணியானாலும் சரி. சன்மானம் பெறுறதுனா அரசு பள்ளி, தனியார் பள்ளியில் வேலை பார்க்குறவங்க, அந்த டியூஷன் எடுக்கிற டீச்சர்ஸு, இவங்களாம் சன்மானம் பெறுறவங்க. அது எதுவுமே தவறு கிடையாது. ஒரு ஆசிரியரை பற்றி பதிவு போகிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதுக்கான ஒரு படிப்பெல்லாம் படிச்சுட்டு அவங்க அந்த வேலை செய்கிறாங்க. அது தொழிலாக மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் சக ஒரு பெற்றோராக இருக்கட்டும், இல்லை சக மனிதர்களாக இல்லை ஒருத்தராக தான் நான் பேசுகிறேனே தவிர, ஆசிரியர்களை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அந்த பணியினுடைய மரியாதையை மட்டும்தான். ஒரு சில ஆசிரியர்கள் அப்படி இருக்கிறார்கள். ஒரு சில பள்ளிகள் பணம் 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 என்றே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதையும் தாண்டி அந்த தொழிலுக்கு, அதை தொழில் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அது ஒரு அர்ப்பணிப்பு. நம்ம நாட்டு குழந்தைங்க எல்லாரும் படிக்கணும். ஏழை பணக்காரெல்லாம் எல்லாரும் படிக்கணும். அதுக்காக தனியார் பள்ளிகள் இலவசமாக நடத்துங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் சன்மானம். அந்த காலத்திலேயே, அப்போல்லாம் பணம் இல்லாத காலத்திலே சன்மானம் வழங்கப்பட்டது ஆசான்களுக்கெல்லாம் பொருளாக, அவர்களுடைய குடும்ப வாழ்வாதாரம். அதனால் பணம் வாங்கிறது தப்பு இல்லை. ஏதோ காரணம், ஏதோ ஒரு மாதம் இல்லை கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த குழந்தைங்களை ஒதுக்காமல் அரசு பள்ளியிலோ எங்கேயோ இல்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து, இது நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டியூஷன் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படாமல் இது ஒரு அர்ப்பணிப்பு. ஆசிரியர் தொழில் தெய்வீகமானது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். நன்றி.